தந்தை தாயும் நீ என் உயிர் துணையும் நீ சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவும் நீ உனையலால் மற்றொரு துணை காணேன் அந்த மாதியும் மலப்பரும் ஜோதியே ஆதியே அடியார் தம் சிந்தை மேவிய தாயுமானவன் எனும் சிறகிரி பெருமானே ஆதியந்தம் காட்டாத முதலாய் எம்மை அடிமைக்கா வளர்த்து எடுத்த அன்னை போல நீதி பெரும் குருவாகி மனம் வாக்கு எட்டார் நிச்சயமாய் சொச்சமதாய் நிமலமாகி வாதமிடும் சமய நெறிக்கு அரியதாகி மௌனத்தோர் பால்வெளியாய் வயங்கா நின்ற ஜோதியை என்னுயிர் துணையை நாடி கண்ணீர் சொரிய இரு கரம் குவித்து தொழுதல் செய்வாம் அகர உயிரெழுத்து அனைத்துமாகி வேறாய் அமர்ந்ததன அகிலாண்டம் அனைத்துமாகி பகர்வன எல்லாமாகி அல்லதாகி ஆகி சொல்லறிய பான்மையாகி துகளர் சங்கற்ப விகற்பங்கள் எல்லாம் தோயாத அறிவாகி சுத்தமாகி நிகரில் பசுபதியான பொருளை நாடி நெட்டுயிர்த்து பேரன்பால் நினைதல் செய்வான். தாயுமானவ சுவாமிகள் பாடல்கள் 110வது வகுப்பு சிவன் செயலாளி அந்த தலைப்பில் 8வது பாடல். பெற்றவர் பெற்ற பெருந்தவ குன்றே பெருகிய கருணை வாரிதியே நற்றவ துணையே ஆனந்த கடலே ஞாதுரு ஞான நேயங்கள் அற்றவர் கராத நட்புடை கலப்பே அநேகமாம் நின் அடிக்கு அன்பு கற்றதும் கேள்வி கேட்டதும் நின்னை கண்டிடும் பொருட்டன்றோ காணே பெற்றவர் பெற்ற பெருந்தவ குன்றே பெருகிய கருணை வாரிதியே நற்றவ துணையே ஆனந்த கடலே ஞாதுரு ஞான நேயங்கள் அற்றவர் கராத நட்புடை கலப்பே அநேகமாம் நின்னடிக்கு அன்பு கற்றதும் கேள்வி கேட்டதும் நின்னை கண்டிடும் பொருட்டன்றோ காணே. ஆதிகுரு ஞானயோக தட்சிணாமூர்த்தியுடைய அனுகிரகத்தினாலும் சத்குருநாதருடைய ஆசீர்வாதத்தினாலும் ஒரு 2 மாத இடைவெளிக்கு பிறகு மீண்டும் தாய்மலர் பாடல்களில் உள்ள கருத்துக்களை சிந்திக்க நாம் ஆரம்பித்துள்ளோம். இறைவனே, கற்றதும் கேட்டதும் உன்னுடைய திருவடிக்கு அன்பு செய்து உன்னை தரிசிப்பதற்கே என்று சொல்லுகின்றார். கற்றதும் கேட்டதும் ரெண்டுமே. கற்றதனால் ஆய பயன் நென்கொள் சொன்னார் பாருங்க. அதே போல கற்றதும் கேட்டது எல்லாமே உன்னை பற்றி சிந்தித்து உன்னிடத்தில் அன்பை நான் பெருக்கிக் கொள்வதற்காக சொல்றார். அன்பு சொல்றார். அன்பு கற்றதும் நின்னடிக்கு அன்பு, நின்னடிக்கு அன்பு செய்து நின்னடிக்கு தொண்டு செய்ய சொல்லுவார். அதே போல இங்க சொல்றார். பாடலை பார்க்கலாம். பெற்றவர் பெற்றவர் சொன்னா ஞானம் சித்திக்க பெற்றவர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். பெற்றவர் சொன்னா என்ன பெற்றவர்கள், எதை பெற்றவர்கள்? ஞானம் சித்திக்க பெற்றவர்கள். ஞானம் சொல்லிச்சுன்னா அது எங்கே கிடைக்கும்? அப்படி ஒரு பொருள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால், ஞானம் என்பது அறிவு. தமிழில் சொல்கிறோம், சமஸ்கிருதம் ஞானம் சொல்கிறோம். எதை பற்றி அறிவு? நம்மை பற்றிய அறிவு, மெய்ப்பொருளை பற்றிய அறிவு, உண்மை பொருளை பற்றிய அறிவு, அல்லது பிரம்ம ஞானத்தை பற்றிய அறிவு. எல்லாம் ஒன்று தான். ஒரு வார்த்தையில் வேற வேற சொல்கிறோம்.
அப்படி பிரம்ம ஞானத்தை பற்றி அறிவு வாய்க்க பெற்றவர். இந்த அறிவு எங்கே கிடைக்கும்? ஞான ஸ்டோர் எதுனா இருக்கா? சாஸ்திரங்கள் மூலமாக கிடைக்கும். சாஸ்திரங்கள் தானே பேசுமா? ஒரு குருநாதர் மூலமாக தான் பேசும். அதனால தான் குருவையும் சாஸ்திரத்தையும் பிரிக்க முடியாது. அவர் என்ன வாய் திறந்து பேசுகிறார் சாஸ்திர கருத்தாக தான் இருக்கு. வேற பேசுறதுக்கு அவருக்கு என்ன இருக்கு விஷயம்? நம்ம சில நேரத்தில் சொல்லும், எதுனா விஷயம் இருக்கா? ஒன்றும் இல்லை. அப்படி சொல்கிறது ரொம்ப ரேர் தான். இல்லை நம்ம கேட்கணும்னு காத்திருந்துருக்கோம். ஆமாம் ஆமாம் இருக்கு, வாங்க வாங்க ஒரு காஃபி சாப்பிட்டு பேசுவோம். அப்படி இல்லை. அவர் பேசினார்னா சாஸ்திர விஷயம் தான் பேசுவார். பேசலன்னா மனசுக்குள்ளே சாஸ்திரம் கொடுத்த ஞானத்தில் இருப்பார். ரெண்டு தான் அவருக்கு, வேறு வேலையே இல்லை. வேறு வேலை வெட்டி இல்லையான்னு ஆமான்னு சொல்லணும். சில பேர் கேட்பாங்க, நல்ல விஷயத்து பண்ண உங்களுக்கு வேறு வேலையை வெட்டி இல்லைன்னா என்ன பண்ணுறது, எங்களுக்கு இதுதான் வேலையே. அதுபோல் ஞானத்தை பெற்றவர், சித்திக்க பெற்றவர் சொல்கிறார். சித்திக்க பெற்றதுதான் அவர்கள் அந்த ஞானத்தில் நிலை நிற்க பெற்றவர்கள், நிலை நிற்க தெரிந்தவர்கள். குருமார்கள் மூலமாக சாஸ்திர ஞானத்தை பெற்று ஆத்மாவை தன்னை பற்றி பிரம்ம ஞானத்தை பற்றிய அறிவை பெற்றவர்கள். அந்த அறிவிலே நிலை பெற்றவர்கள். நிலை பெற்ற மாதவர் சித்தத்திலே தேறி தெளிந்த மாதவர் சித்தத்திலே ஊறி பறந்து அண்ட கோடியெல்லாம் நின்று உலாவியதே சொல்லுவார். அது அழகான வார்த்தை. மாதவர் சொன்னால் நிதித்தியாசனம் செய்தவர்கள் மனதிலே ஞானமானது நிலை பெற்று இருக்கிறார் தான் சொல்றார். பெற்றவர் பெற்ற பெருந்தவ குன்றே. ஞானம் நன்கு சித்திக்க பெற்றவர்கள் பெற்ற அடைந்த பெரிதாக தவம் முதலியவகையினால் அடையப்படுகின்ற பெரிய ஒரு பொருளே பெருந்தவ குன்றுன்னா. குன்றுன்னா நம்மால பெரிய ஒரு இலக்கு, பெரிய இலக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதாகவும் இருக்கும், தேடி கண்டுபிடிக்கணுன்றது இல்லை. குன்றை போல பல வகையில் பெரியது, பல வகையில் வளமும் நலமும் அளப்பரிய உருவமும் நிறைய செல்வங்களும் நன்மைகளும் நிறைய. மலைக்கு ஒரு லட்சணமே நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறோம். கொஞ்சம் வகுப்பு முன்னே சின்மயானந்த குருவில் பார்த்தோம், மலைக்கு ஒரு லட்சணத்தை பார்த்தோம். பெருந்தவ குன்றே. தவம் சொன்னால் இங்கே சும்மா கண்ணை மூடிக்கிட்டு உட்காந்துருந்தார் அப்படி இல்லை. இங்கேயும் தவம் என்பதை நிதித்தியாசனம் தான் எடுத்துக்கணும். ஏன்னா ஞானத்தை பெற்றப்ப என்ன தவம் பண்ணுவார்? தவம்னா அந்த அறிவில் நிற்கிறது தவம். அடைந்த கருணை வாரிதையே. கருணை சொல்லிச்சுன்னா அருள் கடலே சொல்கிறார். உன்னோட கருணைக்கு எல்லையே இல்லை. என் மீது கொண்ட கருணையினால் எனக்கு குருநாதரை அனுப்பி சாஸ்திரங்களை கொடுத்து என் மனதையும் செம்மையாக்கி சரிப்படுத்தி அறிவில் நிற்பதற்கு எனக்கு கருணை புரிஞ்சிருக்கு. ஆகவே நீ கருணை கடல். நிச்சயமாக ரொம்ப யோசித்து பார்த்தோம்னா என்னையும் ஒரு பொருளாக்கி சொல்கிறது போல இப்படியோ நம்மளை உருவாக்கி நல்ல ஒரு சாஸ்திர விஷயங்களை கேட்க வச்சு நிறைய பேர்கிட்ட பார்க்குறோம். இந்த நாலேஜ் கிடைக்காத இதுக்காக வந்த ரொம்ப தூய்மையானவர்கள், உத்தமர்கள், ரொம்ப பரம பக்தர்கள் கிடைக்காத அலைஞ்சு அவங்க சொல்கிற விஷயத்தெல்லாம் கேட்கும்போது ரொம்ப நம்பி சொல்கிறாங்க, எதையும் சொல்கிறாங்க. சில நேரத்தை யோசிக்கும் போது பகவானே இவங்களுக்கு நல்ல ஒரு வழியை காட்டி கொடுத்தா நம்ம சொல்ல வேண்டியதாக. ரொம்ப சின்சியராக ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் சரியான வழியில் இல்லைன்றது. ஆனால் அது நம்ம சொன்னோம்னா ஏற்றுக்கிற மனநிலையில் அவங்க இல்லை. அந்த வகையில் பார்க்கும்போது நமக்கு பெரிய ஒரு புண்ணியம் செய்தவங்க தான். நல்ல ஒரு வழிகாட்டியாக சாஸ்திரங்களை முறையாக சொல்லிக் கொடுத்து நாலேஜை கொடுத்து நம்மளை வழிகாட்டுறாங்க பாருங்க. அது பெரிய ஒரு புண்ணியத்தினால்தான். இவர்கள் சொல்லவும் கொடுத்தா நம்ம பெற்ற வழிகாட்டுதல் நமக்கு கிடைச்ச நாலேஜோட மகத்துவமே அப்போ தான் புரியுது. அந்த நாலேஜினால் நம்ம அடைந்த அந்த அமைதி நிறைவு இருக்கு பாருங்க. எதனாலுமே கேள்வியே கேட்க முடியாத அந்த அறிவு நமக்கு அமைஞ்சிருக்கிறது அப்போ தான் பார்க்கணும். கேள்வின்னா அதாவது எப்படி அப்படி சொல்லி கேட்டாங்கன்னா அதுக்கெல்லாம் தெளிவான விளக்கத்தோடு நம்ம மனதில் இருக்க அந்த நாலேஜ் இருக்கு பாருங்க. அந்த மகத்துவம் அப்போ தான் புரியுது. நிறைய பேருக்கு அப்படி இல்லை, நிறைய அனுபவத்தில் சொல் நிறைய பேர் ஜெகமென்றும் திரிந்து நான் மோனத்தை உகந்த பேருண்டை ஒன்று வரையனே எங்கே பார்த்தாலும் தெரிஞ்சு என்னென்னோ கேட்டு அந்த நாலேஜ். இல்லைன்னா ஆச்சாரிய ஆதிசங்கர் காலடி எங்கே இருக்குது, நர்மத நதிக்கரை எங்கே இருக்குது, வந்தே பாரதா இருந்து அன்னைக்கு எவ்வளோ தூரம் நடந்து போய் எப்படிலாம் பார்த்து கடைசியில் அவருக்கு வாய்க்கப்பட்ட குருநாதர் நர்மத நதிக்கரையில் ஏதோ ஒரு குகையில் அந்த நாலேஜை பெற்றார். அப்படி திரிந்து கஷ்டப்பட்டு நாலேஜ் கிடைச்சாதான் அந்த மகத்துவம் நமக்கு புரியுது. எளிதாக கிடைச்சதுன்னா புரியுறது, எளிதாக கிடைச்சா புரியுறது அந்த நாலேஜோட மகன். கருணை வாருது எதுக்கு சொல்கிறா, இறைவன் நமக்கு அப்படி கருணை புரிஞ்சிருக்கார், நல்ல அறிவை நமக்கு கொடுக்குறதுக்காக.
கருணை பெருவெள்ளமாக நிறைந்த சமுத்திரமே. அடுத்து பார், நல் தவத்திற்கு உதவியாக இருப்பவனே. நற்றவ துணையே, நல்ல தவம் செய்பவருக்கு துணையாக இருந்து அனுகிரகம் செய்பவன். ஞாதுரு ஞான நேயங்கள் அற்றவர்க்கு அறாத நட்புடை கலப்பே சொல்றார். காண்பான் காட்சி காணப்படும் பொருள் 3 இருக்கு இந்த உலகத்துல. இது 3மே இல்லாத சாட்சி மாத்திரமாக தன்னை புரிந்து கொண்டவர்கள். அங்க காண்பானும் இல்லை, காட்சியும் இல்லை, காணப்படும் பொருளும் இல்லை. பொருள் இருக்க வரைக்கும் காண்பவன் இருப்பான், பொருள் இல்லை அங்கே காண்பவனும் இல்லை. அங்கே வேற என்ன இருக்கு? ஒன்றும் இல்லைன்னு சொல்லக்கூடாது. இருக்கிறான், அவன் என்னவா இருக்கான்? அவன் அவனா இருக்கிறான், அவ்வளோதான். இப்போ அறிபவன், அறியப்படும் பொருள் இருந்தால் அறிபவன் இருப்பான். அறியப்படும் பொருள் இல்லை, அப்போ அறிபவனுக்கு அங்கே வேலை இல்லை. அப்போ அங்கே என்னவா இருக்கிறான்? அறிவாக மட்டுமே இருக்கிறான். அறிவா இருந்திடும் நாத ஒளி காட்டி அமிர்த பிரவாக சித்தி அருளினே சொல்றான். அறிவதற்கு பொருள் இல்லை, அறியப்படும் பொருள் இல்லை. அறியப்படும் பொருள் இருந்தால் அறிபவன் இருப்பான். இப்போ அறியப்படும் பொருள் இல்லை, அறிபவன் இல்லைன்னா அங்கே என்ன இருக்கு? எந்த ஒன்று அனைத்தையும் அறிவதற்கு இருந்து கொண்டிருந்ததோ அந்த ஒன்றுன்னு சொல்லணுமே தவிர அந்த ஒன்றுக்கு ஒரு பேர் கொடுக்கணும், அறிவுன்னு சொல்லிடும். இது ஒரு பேர் கொடுக்கணும். ஆக இங்கு காண்பான், ஞாதுரு ஞானம், காட்சி காணுதல், நேயம் காணப்படும் பொருள் ஆகிய 3ம் நீங்கினவருக்கு அப்படின்னு என்ன? சாட்சியாக மட்டுமே மாத்திரமே ஆத்மாவாக மட்டுமே இருப்பவர்கள். அப்படி சொல்றதுக்கு கூட அங்கே ஒன்றும் இல்லை, இருக்கு ஏதோ ஒன்று, அதுதான் நான். அது புரியணும்னா கொஞ்சம் அப்படியே யோசிக்கணும் நம்ம மனசுல. நான் இருக்கேன். அறாத நீங்காத நட்புடை கலப்பு. ஆமாம், அவர்களோடு சிநேகிதத்தை உடைய அப்படி சொல்லி கூட்டுறவே கலப்பு. இமைப்பொழுதும் மின்னெஞ்சில் நீங்காதான்னு சொல்றாரு பாரு. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் கூட நான் ஆத்மாவா இல்லாத இருந்தேன்னா, இந்த உடலை விட்டு நான் போனாலும் நான் என்ன? ஆத்மாதான். நான் எப்போ ஆத்மாவா இல்லாத இருந்தேன்? எப்பவுமே நான் ஆத்மாதான். அது எனக்கு முன்ன தெரியல, இப்போ தெரியுது. நடுவில் மறந்து போயிடுது, நடுவில் மறந்து போயிடுது. அவர்களுக்கு நட்புடை கலப்பேன்னா அவரோடு பிரிக்க முடியாத இரண்டற்றதாக ஒன்றாக இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட அநேகமாய் பற்பல வகையில் கற்றுக்கொண்டதும் கேள்வி ஞான கேள்விகள் கேட்டதும், பற்பல விதமாக பல வகையில் நான் கற்றுக்கொண்டதும், பல வகையில் கேள்விகளை கேட்டு நான் புரிந்து கொண்டதும். குருவிடத்தில் ஞான யோகத்தில் கேள்வி கேட்டு தான் நாம் அறிவை பெறுகின்றோம். முடிஞ்ச வரைக்கும் பூர்வபட்சம் சித்தாந்தியா எல்லா சந்தேகம், நமக்கு வராத சந்தேகங்களை எல்லாம் ஒவ்வொரு கோணத்தில் கேள்விகளை எழுப்பி நமக்கு விடை சொல்லியிருக்காங்க. அப்படி கேள்வி கேட்டதும் ஞான கேள்வியினால் அறிந்ததும், உன்னுடைய அடிக்கு உன் திருவடிக்கு அன்பு செய்து நின்னை தரிசிக்கும் முறையை அல்லது முக்தியை பொருட்டு அதற்காகத்தான் சொல்றார். நிறைய கேள்வி கேட்டு தெரிந்து கொண்டது எல்லாம் எதற்காக என்றார்? அது எதுக்கோ இல்லை, உன்னுடைய திருவடியை நான் அடைந்து மோட்சத்தை பெறுவதற்காகத்தான். அதுதான் இங்கே சொல்றார். நீ திருவடிக்கு அன்பு செய்ய கற்றதும் கேட்டதும் தான் ஏதுக்காக கடபட கண்டு உருட்டுதற்கும் கல்லால் எம்மான் குணம் குறி ஒன்றரன் என்று கை காட்டு குறிப்பை கண்டு இன்ப நிட்டை கூட ஒன்றோ கற்றதும் கேட்டதும். அதுதான் இங்கே சொல்றார். வேற ஒரு இடத்துல அவர் சொல்றாரு போல, கற்றதும் கேள்வி கேட்டது நின்னை கண்டிடும் பொருட்டன்றோ காணி. அதுக்கு தானே இந்த பாடனுடைய திரண்ட கருத்து பார்ப்போம். திருவருளால் மெய்யுணர்வு கைவர பெற்றவன் பெற்ற பெரிய தவமாகிய மலையே, பல்கி பெருகும் பேரொருள் கடலே, நல்ல தவத்துக்கு ஒப்பற்ற துணையே, பேரின்ப கடலே, காண்பான் காட்சி காணப்படும் பொருள் திருப்புடி என்கின்ற 3 மற்றவர்க்கு தோன்றா துணையாக என்று அவர்களோடு இருக்கக்கூடிய கலந்து இருக்கக்கூடிய பரம்பொருளே அப்படின்னு அத்வைதம் சொல்லிட்டார். இரண்டற்ற கலப்பே. அநேக நூல்களை நான் கற்றதும் சான்றோர்களுடைய சொற்களை கேட்டதும், இதெல்லாம் என்னன்னா உடைய திருவடிக்கு அன்பு செய்து அதன்படி அந்த திருவடியை போற்றி வணங்கி நான் அதிலே நிறைவு பெறுவதற்காகத்தானே, வேற எதுக்காக? ரொம்ப அழகா திருவள்ளுவர் சொல், கற்றதனால் ஆய பயன் என்கொள். ரொம்ப அழகா, என்னதான் படிச்சப்பா நீ? படிச்சது பிரயோஜனம் என்னன்னா, பாலறிவன் நற்றாள் தொழாரெடி.
சொல்றார். அடுத்து 9வது பாடல். அன்று நால்வருக்கும் ஒளி நெறி காட்டும் அன்புடை ஜோதியே செம்பொன் மன்றுள் முக்கண்ணும் காலகண்டமுமாய் வயங்கிய வானமே என்னுள் துன்று கூறிருளை துறந்திடும் மதியே துன்பமும் இன்பமும் ஆகி நின்றவா தனையை கடந்தவர் நினைவே நேசமே நின்பரம் யானே அன்று நால்வருக்கும் ஒளி நெறி காட்டும் அன்புடை ஜோதியே செம்பொன் மன்றுள் முக்கண்ணும் காலகண்டமுமாய் வயங்கிய வானமே என்னுள் துன்று கூறிருளை துறந்திடும் மதியே துன்பமும் இன்பமுமாகி நின்ற வாதனையை கடந்தவர் நினைவே நேசமே நின்பரம் யானே. இதுல நின்றவா தனையை கடந்தவர், நின்ற வாதனையை முதல் வேற மாதிரி படிச்சோம். அதுதான் அடியேன் உன் அடைக்கலம் சொல்றார். நான் உன் அடைக்கலம். அடைக்கலப்பத்து மாணிக்க வாசகர் அடைக்கலம். நான் உன்னிடத்துல என்னை ஒப்படைச்சிட்டேன், நீ தான் எனக்கு எல்லாம், நீ என்று எனக்கு யார் உறவு யார் கத்தின்னு சொல்றாரு. அப்ப உன்னுடைய அடைக்கலம் சொல்றார். பாடலை பார்க்கலாம். அன்று சொல்லிச்சுன்னா முற்காலத்தில் லாங் 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 அகோ ஒன்ஸ் அப்பான் எ டைம் தேர் வாஸ் எ கிங் அப்படிலாம் என்ன சொல்றாங்க பாருங்க. அது போல அன்று சொல்லிச்சா முற்காலத்தில் சனகாதி நால்வருக்கும் அருள் நிறைந்த நெறியை மார்க்கத்தை காட்டி நின்ற வடவாள் விருட்சத்தின் கீழ் தட்சிணாமூர்த்தமாக எழுந்தருள் இருந்ததை குறிக்கின்ற சொல்ல. அன்று என்பதுக்கு இவ்வளவு விளக்க சொல்ற. அன்று சனகாதி முனிவர்கள் பிரம்மாஜியினுடைய மானச புத்திரர்களாக பிறவி ஞானிகளாக இருந்த அவர்களுக்கு தட்சிணாமூர்த்தியாக இருந்து மௌனத்திலேயே சிறு குறிப்பினாலே சின்முத்திராங்குஷ மரபுன்னு சொல்றேன் பாருங்க. அந்த அன்றந்த நால்வருக்கும் அற்புதமாய் நீ உரைத்தது ஒன்றந்த வார்த்தை எனக்குண்டோ பராபரங்கள் சொல்ற. என்ன சொன்னார்? நான் ஒன்னையும் சொல்லலை, சொல்லாமல் சொல்லி நினையாமல் நினைந்து சொல்றார் பாருங்க. அந்த வாயில சொன்னா உங்களுக்கு புரியல, கையில செய்க காட்டின என்ன புரியும். ஆனா புரிஞ்சுக்கிற ஒரு பக்குவம் நமக்கு இருக்கணும் இல்லையா? அன்றுன்னு சொல்ற வார்த்தைக்கு அழகா சொல்றார். அருள் நிறைந்த நெறியை மார்க்கத்தை காட்டும் வடவாள் விருட்சத்தின் கீழ் தட்சிணாமூர்த்தியாக இருந்ததை குறிக்கின்ற சொல். ஒளி நெறி அப்படி சொன்னது ஞான நெறி முக்தி நெறியை குறித்தது சொல்றார். இந்த வார்த்தையெல்லாம் கொஞ்சம் சரியா. ஒளி நெறின்னு சொல்லி சொன்னா ஏதோ வெளிச்ச பேட்டரி அடிச்சு பெரிய லைட் எல்லாம் போட்டு அப்படிலாம் இல்லைங்க. ஒளி சொல்லி வந்தால் எந்த இடத்துல ஜோதி ஒளி பிரகாசம் வந்தாலும் அறிவுன்ற வார்த்தை தான் நம்ம எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படி எடுத்தால் தான் சரியாக வரும். இல்லைன்னா ஒளி மார்க்கம் வெளி மார்க்கம் அப்படிலாம் சொல்லிச்சோம். அந்த வார்த்தையை மட்டும் பிடிச்சிக்கிட்டு நிறைய பேர் தடுமாறுறது நமக்கு தெரிகின்றது. ஒளி நெறி சொல்லி சொன்னால் அறிவு நெறி ஞான நெறி. அது சன்மார்க்கம் சொல்லி சொன்னால் அதுதான் அர்த்தம். ஞான மார்க்கம்னு அர்த்தம். சன்மார்க்கம் ஞானமதின் பொருளும் வீறு சமய சங்கேத பொருளும் தான் ஒன்றாக பன்மார்க்க நெறிதலும் கண்டதில்லை சொல்றார் தாய்மன்னர். இது சன்மார்க்கன்ற பதத்தை வள்ளல் பெருமானுக்கு முன்னே தாய்மன்னர் உபயோகப்படுத்தியிருக்கார். சன்மார்க்கம்னா ஞான மார்க்கம்னு அர்த்தம். அது புரிஞ்சுக்கணும். சமரச சுத்த சன்மார்க்க நெறி அப்படிலாம் சொல்றாங்க பாருங்க. சன்மார்க்கன்ற வார்த்தை ஞான நெறி முக்தி நெறி சொல்லி அர்த்தம். ஆக ஒளி நெறி என்றது ஞான நெறியை முக்தி நெறியை குறிக்கின்ற சொல். அன்புடை ஜோதி. அன்புக்கு பிறகு அறிவு நாம பெறணுமா? வெறும் அன்பு மட்டும் செலுத்து அது பக்தி. பக்தியுடைய விளைவு என்ன வரணும்னா, யார் மேல நம்ம அதிகமாக அன்பு செலுத்துறோம், இறைவன் மீது அன்பு செலுத்தினா அது பேர் பக்தி. அதன் பிறகு அன்பு செலுத்தின அந்த பொருளை பற்றி தெரிஞ்சுக்க நாம முயற்சி பண்ணோம், அது அறிவு. அப்போ பக்திக்கு அடுத்து என்ன? ஞானம். பக்தியால் யானுனை பலகால் பற்றினேன் மாதிரு புகழ்பாள் முத்தனா நாதனை பெருவாழ்வில் முக்தியே சேர்வதற்கு அருள்வாய். முக்தி எதனால கிடைக்கும்? ஞானத்தினால தான் கிடைக்கும்.
ஆக அன்புடை ஜோதி சொன்னா, அன்பினால் உன்னை கரைந்து, அன்பால் கரைந்து கரைந்துரி அண்ணா அரசை என கூவி பின்புற்றல் சே என வீணீர் பெருக்கி பெருக்கி பித்தாகி துன்பக் கடல் விட்டு அகல்வேணும் சொரூபானந்த சுடற்கொழுந்த. வார்த்தையில் ஒரு முரண்பாடு பாரு. நீ சொரூபானந்தம், நீ நானாக இருந்துக்கிட்ட சொரூபம்னா அதுதானே. ஆனா நான் துக்கப்படுறேனே. ஆனந்தம் சொரூபம், ஆனந்தம் சுடற்பொழுது. அழகான வார்த்தை. அந்த வார்த்தை ஒன்று ஒன்று தனியாக எடுத்து பார்த்தா தான் நமக்கு இவ்வளோ அர்த்தம் உள்ள இருக்க. சாதாரணமாக சொல்லிட்டு போயிடும். அன்பால் கரைந்து கரைந்துரி அண்ணா அரசை என கூவி பின்புற்றல் சேயன விழிநீர் பெருக்கி பெருக்கி பித்தா. இதெல்லாம் பக்தியை சொல்றது. ஆனால் நான் என்னவா இருக்கேன்? சொரூப ஆனந்தமா இருக்கேன். அதாக தான் நான் இருக்கேன். சொரூபம் அது. சொரூபம்னா சர்க்கரைக்கு எது சொரூபம்? இனிப்பு. சொரூபம் புரிஞ்சுக்கிட்டா சர்க்கரைக்கு இனிப்பு என்பது இயல்பு சொரூபம். அது போல நான் யாருன்னா ஆனந்த ஆத்மாவா இருக்கேன். அது என்னோட சொரூபம். சொரூபானந்த சுடற்பொழுது. அந்த சுடர் சொல்லி சொன்னா அறிவுன்னு அர்த்தம். யோவேத நிகிதம் குகாயம் சத்தியம் ஞானம் அனந்தம் சொல்றோம் இல்லையா? ரொம்ப அழகான வார்த்தை. தைத்திரத்தில் பிரம்மானந்த வள்ளியில முதல் வார்த்தை பிரம்மவிதா ஆப்னோத்தி பரம். சூத்திர வாக்கியம். பிரம்ம வித்து ஆப்னோத்தி. பிரம்மத்தை அறிபவன் பிரம்மமாகிறான் அல்லது பரத்தை அடைகின்றான். பரம்ன்றது மேலான நிலை அடை. சூத்திர வாக்கியம். அதுல பிரம்மன்ற வார்த்தைக்கு தான் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. அந்த பிரம்மம் என்னவா இருக்கு? சத்தியமா இருக்கு, ஞானமா இருக்கு, அனந்தமா இருக்கு. இந்த சத்திய ஞானத்தை அறியறதுக்கு நமக்கு அந்த அனந்தம் என்ற பதத்தினால்தான் அதை அறிஞ்சுக்கிறோம். அப்படி அதனால என்ன பிரயோஜனம்? சோஷ்ணுதே சர்வான் காமான் சக. எல்லா விதமான துயரங்களிலிருந்து விடுபடுகின்றான். எங்க அறியறது? யோ வேத நிகிதம் குகாயம். உன்னுடைய மனதிலேயே நீ அது அறியத்தக்கதாக இருக்குது. எங்க போய் அறியறது? எங்கேயும் போக வேண்டாம். ஒழுங்கா அது போல வகுப்புக்கு வந்து கொஞ்சம் கவனம் கொடுத்து மனசை ஒருமுகப்படுத்தி கேளு. அவ்வளவுதான். கேளப்பா. அன்பு அறிவு. அன்பு முதல் இறைவன் மீது செலுத்துவது, பிறகு அன்புக்குரிய அந்த வஸ்துவை பற்றி அறிவை பெறுவது. அது அன்புடை ஜோதின்னு சொல்றார். அழகா. வெறும் ஜோதின்னா என்ன பண்ணுவோம்? ஏதோ வெளிச்சம், ஒளி, ஒளி கடந்த வெளி, ஏதோ வெளிச்சமா பேரொளியா அப்படிலாம் சொல்லிட்டு ஏதோ வெளிச்சத்தை தேடிக்கிட்டு இருப்போம். உள்ள இல்லைன்னா வெளியே இல்லைன்னா உள்ள தேடிக்கிட்டு இருப்போம். உள்ள ஒரு லைட்டு தெரியும் அப்படிலாம் சொல்லி அறிவுன்னு சொல்லி அர்த்தம். வெறும் ஜோதி வெளிச்சம்னு எடுத்துக்கிட்டா அது 5 பூதங்கள்ல அக்னியினுடைய தன்மை 2 இருக்கு. ஒன்று உஷ்ணமும் இருக்கு, வெளிச்சமும் இருக்கு. அங்க தேடிக்கிட்டு இருப்போம். ஆனா பாராதி பூதம் நீ அல்லன்னு ஒரே போடு போட்டார். 5 பஞ்சபூதம் நீ இல்லைன்னா அக்னி நீ இல்லைன்னு சொல்லி அக்னியுடைய தன்மையாகுது. வெளிச்சமும் நீ இல்லை. ஆகவே கண்ணை மூடி உட்காந்து வெளியில வெளிச்சத்தை பார்த்தா, தீபத்தை பார்த்துருப்போம், மனசுல ஒரு ஜோதி வார்த்தை நம்ம கற்பனை பண்ணிக்கலாம். அதுவும் சொல்ல கற்பனை ஒன்றும் இல்லாதது என்னை இருக்க வைக்க கல்லாடி தான் ஒரு கவின்னு வேற சொல்லிடுறார். இந்த வார்த்தைகளாக இன்டர் கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா என்னதான் சொல்ல வர்றாங்க, எதுதான் அது மைய கருத்தா வருது, அப்படிலாம் கொஞ்சம் தேடனா தான் நமக்கு அர்த்தமே புரியுது. இல்லைன்னா அந்தந்த இடத்த அந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா அவரவர் கருத்துக்கு சேர்ந்தது அது அப்படிதான் போயிட்டு இருக்கு. அப்ப இதெல்லாம் ஒழுங்கா ஆராய்ச்சி செய்து ஒரு கரெக்டா ஒழுங்குபடுத்தி முறைப்படுத்தி பிசுறு இல்லாத புரிய வைக்கிறது தான் சம்பிரதாயத்தை அந்த குருமாருக்கு படிக்கணும்னு சொல்லிட்டு அழகா சொல்லி கொடுத்துட்றாரு. அப்படி சொல்லி கொடுக்கும்போது தான் நம்மளால் அப்படி இப்படி போக முடியாது, சரியா புரிஞ்சுக்க முடியும். எப்படி அந்த ரயிலுக்கு அந்த கேஜ் கரெக்டா இருந்தா டிரைல் ஆகாது, எங்கன்னா ஒன்னாச்சும் வண்டி உட்காந்துடும். அது போல இல்லாத அழகா நம்மள என்ன பண்றாங்க அப்படியே கொண்டு போய் புரிய வச்சிடுறாங்க. நம்ம வேலையெல்லாம் என்ன, அமைதியா கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி குவாலிட்டி டைம் கொடுத்து கேட்டு அந்த அறிவை பிடிச்சிக்கணும். சிக்கனை பிடிச்சிக்கணும். அப்புறம் அதுலேயே இருக்கப்பாரு. அதனால தான் கட்டுரை பண்ணிக்கிட்டு முறையான சரியான குரு கிடைச்சிட்டா நிச்சயமா என்ன, நீ மோட்சத்தை அடைந்து. நெகட்டிவ்ல சொல்ற நீ அடைய மாட்டேன்னு சொல்ல முடியாது. உனக்கு ஏற்கனவே மோட்சத்தின் வாயில் திறக்கப்பட்டுள்ளது. அப்படின்னா என்ன, மோட்சத்தின் வாயில் அது ஒரு மோட்சம் எங்கேயோ இருக்கு, ஒரு இடத்துல அது சொர்க்க வாசலுக்கு திறக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை. அதெல்லாம் நமக்கு ஒரு ஞாபகத்தை படுத்துறதுக்காக அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. சொர்க்க வாசல் திறக்கிறது, அது திறக்கிறது அப்படிலாம். அதெல்லாம் ஒரு அறிவுபூர்வமாக சிந்தனையை ப்ரோவோக் பண்ணுறதா சொல்லப்பட்ட விஷயங்கள். உண்மை என்னென்னா நம்மை நாம் புரிந்து கொண்டு அந்த அறிவிலே நிலை பெற்றிருக்கிறோம். அவ்வளோதான். எவ்வளோ யோசித்தாலும் கடைசியில் அதுதான், அப்படிதான், அது மேலே ஒன்றும் இல்லை. அப்படி ஒரு கன்விக்ஷன் நமக்கு வரணும்னு சொல்லி சொன்னால் கொஞ்ச நாள் அந்த அறிவிலேயே இருந்து பழகணும். அதுதான் நமக்கு முடியறதில்லை. நமக்கு அறிவு கூட கிடைச்சிடுது, அந்த அறிவில் இருந்து பழகிறது தான் ரொம்ப கடினமாக இருக்குது. அந்த வேலையை தான் நம்ம செய்யணும். மன்றுள் பொன்னம்பலத்தை, மன்றுன்னு சொன்னால் பொன்னம்பலத்தை சொல்லிடுறார். செம்
செம்பொன் சொல்றாரு. அப்படின்னா என்ன? பொன்னம்பலத்துள் 3 கண்களை விட. பொன்னம்பலத்தில் யார் இருக்கிறாரு? பொன்னம்பல சுவாமி யாரு? சிற்றம்பலவன் யாரு? நடராஜா தானே, சிவபெருமான் தானே. கால கண்டமுமாய் அவர் எப்படிப்பட்டவரா? விஷத்தை உடைய கண்டத்தை உடையவர். கரைமிடற்று கண்டன். புறநானூறுலாம் சொல்லுது. சிவன் புதுசு இல்லை. கரைமிடற்று கண்டன்னா விஷத்தை தன்னுடைய கண்டத்தில் வச்சுட்டு இருக்கிறோம். புராண கதைலாம் இருக்கு. அழகால விஷம் வந்தது இல்லை, திருப்பார்களை கடையும் பொழுது அந்த வாசிக்கு பாம்பு விஷம் கக்கிடுது. அந்த விஷத்தை யாருக்கெல்லாம் ஓடி போயிடுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் பகவான் எடுத்து தான் சாப்பிட்ருக்கேன். அவர் வயிற்றுக்குள்ளே போயிட்டுனா அந்த உலகமே அவராக தானே இருந்துக்கிட்டு இருக்கு. அவங்களுக்காக கஷ்டம் வந்துட்டு போது அம்மா என்ன பண்ண, தொண்டையில் பிடிச்சிட்டாலும் அங்கே நின்றுடுச்சுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் புராண கதைகள். அந்த விஷத்தை உடைய கண்டத்தை உடையவன். ஆழகால விஷயத்தை. கரைமிடற்று கண்டன். நீலகண்டம். எம்மை தீண்டாதே திருநீலகண்டம். நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாது. ஒரு பாட்டு தானே, சினிமா பாட்டு. ஏதோ பண்ணிட்டு வந்துட்டாரு. திருநீலகண்டத்து பேரில் சொல்லி என்னை இன்னும் தீண்டாதுன்னாரு. அவர் பெரிய வேலைலாம் பண்ணுறாரு பகவான். அது வேற. நல்ல கதைகள்லாம், பெரிய அடியோருடைய வரலாறுலாம் பெரிய அற்புதமான விஷயங்கள் தான். நீலகண்டம். நீலகண்டம் நீளமான கண்டம் அப்படி இல்லை, நிறம், கலர். வயங்கிய விளங்கி இருக்கும் வானமே பராகாசமே. எல்லாவற்றுக்கும் இடம் கொடுத்து இருக்கிறது தான் பராகாசம். ஆகாசத்தை சொல்றார். ஆகாசம் என்ன பண்ணிருக்கான்? இவ்வளோ பெருசு. எத்தனை உலகம், எத்தனை சோலார் சிஸ்டம். நாம ஒரு சோலார் சிஸ்டத்தில் இருக்கோம். இது போல எத்தனை இருக்கு. மில்கி வே சொல்றா, யூனிவர்ஸ் சொல்லுவோம். நாம் அண்டம், பேரண்டம், பகிரண்டம் எல்லாம் சொல்றோம். இத்தனை இருந்துகிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் இடம் கொடுத்துருக்கிறது எதுவோ அந்த பராகாசம். பெரிய அதை யோசனை பண்ண மனசு விரிஞ்சுக்கிட்டு தான் போகிறது. ஆகாசத்துக்கு அப்புறம் என்ன இருக்குன்னா அதுவும் ஆகாசம் தான். அதுக்கப்புறம் என்ன இருக்குல்ல, அதுதான். அதுதான் எல்லாவற்றுக்கும். அப்போ பாருங்கள், இவ்வளோ பெரிய பூமி, இதில் நாம் எங்கேயோ கொஞ்சம் தான் இருக்கும். இது போல் எத்தனை சிஸ்டம், எத்தனை சோலார், இவ்வளோத்துக்கு இடம் கொடுத்து ஆகாசம் எவ்வளோ பெருசாக இருக்கணும். அப்படிப்பட்டது பராகாசம். அடியேன் உள்ளத்தில் துன்று கூறு இருளை துறந்திடும். ஆமாம், ரொம்ப அழகாக சொல்கிறார். என்னிடத்துல எப்பொழுதும் நீங்காமல் இருக்கக்கூடிய அஜ்ஞானமாகிய கூர் மிகுந்த அஜ்ஞானமாகிய மிகுந்த அறியாமையாகிய இருள்னு சொல்கிறார். இருள் என்பது அஜ்ஞானத்துக்கு விசேஷணமாக சொல்வது. துன்று கூர் இருளை. கூர்த்த புத்தி அத்தனையும், கூர்த்த அறிவு அத்தனையும் கொள்ளை கொடுத்து உணர்களை பார்த்தோன்னு சொல்கிறார். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அப்படி இருக்கும் அறியாமைக்கு இந்த கூர்மையான சொல்ற ஒரு அர்த்தத்தை கொடுக்குறார். துன்று கூர் இருளை. அது திருப்பாவில நந்தகோபன் கிருஷ்ணன் வந்த உடனே அவர் பார்த்துக்கிறாராம். அப்போல்லாம் கொசு வலையா வேற என்ன இருந்தது, அதெல்லாம் இல்லை. பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு கையில் ஒரு கூர்மையான ஆயுதத்தை உட்காந்துருப்பார். புராணத்தில் சொல் அந்த பூச்சியெல்லாம் வராது இருக்கிறதுக்காக உட்காந்துருப்பார். கூர்வேல் கொடுந்தொழில் நந்தகோபன் குமரன் சொல்றார். கொடுந்தொழில் நான் எதுனா எதுவும் வராது, அப்படி காப்பாற்றுறாராம் பிள்ளை. அப்படி ஒரு அர்த்தம் சொல்லுவாங்க. இங்கே இருட்டை, இருள் நிறைந்துள்ள கூர் இருள். இந்த இருளை பற்றி சொல்லும்பொழுது பெரிய புராணத்தில் இளையான்குடி மாறன் நாயனார் வரல, நம்ம ஊர் பக்கத்தில் தானே இளையான்குடி. அவர் இரவு அடியார் வந்துடுறார், சாப்பாடு செய்யணும். வீட்டில் ஒரு மணி அரிசி கூட இல்லை. என்ன பண்ணுவாங்க, விதை நெல் இருக்குது, அது முன்னால் மழை பெஞ்சிருக்கு, நிலத்தெல்லாம் உழுது நாற்று போட்டு வந்திருக்கார். அடியாருக்கு என்ன பண்ணுறது, யாருக்கும் போய் கேட்க முடியாது இந்த நேரத்தில். அப்போ வீட்டில் இருக்க அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் போய் நம்ம வயக்காடு இருக்குது, அந்த நெல்லெல்லாம் கொஞ்சம் நெல்மணிலாம் மழையில் கொஞ்சம் மேலே மிதந்துக்கிட்டு இருக்கோம், அதெல்லாம் சேர்த்து திரட்டி கொண்டு வாங்க. அதை கொண்டு வந்து சூடு பண்ணி அரிசியாக்கி சாப்பாடு போடுவோம். பசி தாங்குமா நமக்கு? அடியாரும் இருக்கிறார், சோதிக்கத்தானே வந்திருக்கார். அப்போ சொல்கிறார், அந்த இருள் எப்படி போனாராம், அந்த இருள் கட்டு விட்டு உருகுகின்றது போன்றது உலகெல்லாம். இந்த கருமை என்ற அந்த தார் போல அது அப்படியே உருகி வரா போல இருக்கும் அந்த இருள். அப்படி ஒரு இருள். அந்த இருளை பிடிச்சிக்கிட்டு போறாரு உள்ள. இருள் சொல்லிச்சுன்னா அதுதான் அடிக்கடி ஞாபகம் இருக்கும். கட்டு விட்டு உருகுகின்றது உலகமே அப்படியே இருளா உருகி வரா போல இருக்கும். அவ்வளோ இருட்டு போறார். இப்படி காலால் வழி தடவும் காலத்தே சொல்றாங்க பாருங்க. ஏன்னா சில நேரத்தில் நமக்கு போகிற வர வழி பாதை நமக்கு தெரியும். அப்படி போய் கொண்டு வராராம். கொண்டு வரலாம் சாப்பாடு போட்டாங்கன்னு சொல்லிட்டுலாம் சொல்கிறார். அந்த விருந்தோம்புடைய உச்சக்கட்டம் அதுதான் இளையான்குடி மாறன் நாயனார் வரலாறு. இருந்தோம்பி இல்வாழுதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்து வித்துமிடல் வேண்டும் கொள்ள விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் குளம் செல் விருந்தோம்பி வருவிருந்து காத்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்.
நாம எப்படின்னா சமைக்கிற பொழுதுலாம் வீடு திறந்துருக்கோம், சாப்பாடு நேரத்தை கதவெல்லாம் மூடு. இப்படி இருந்திருக்கு இந்த தேசத்தெல்லாம். இதெல்லாம் ஒரு இந்த தேசம் இருந்த பழக்கங்கள், பழக்கம் இருந்துட்டு, அந்த கல்ச்சர் இருந்து இன்னைக்கு இருக்கு. நம்ம நாட்டில் தான் 4 ஃப்ரெண்டு போனாட நான் கொடுக்குறேன் நீ கொடுக்குறேன் பைசா கொடுத்த முந்துவோம். மற்ற ஊரெல்லாம் அப்படி கிடையாது. அவங்கவுங்க பைசா அவங்கவுங்க தான் கொடுத்துக்கணும், கொடுக்க மாட்டாங்கன்றாங்க. அன்னதானத்து நம்ம ஊரில் தான் சிறப்புன்றாங்க, வேறு எங்கேயுமே இல்லைன்றாங்க. இந்த தேசத்துக்கு நிறைய விதமான சிறப்புகள் இருக்குது. அதெல்லாம் நமக்கு தெரியணும், புரியணும். சும்மா ஏதோ நமக்கு ஒன்றுமே இல்லை அப்படியாக்கு இப்படியாக்கு நம்ம ரொம்ப அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் சிறந்து இருந்த தேசம்தான். சரி, ஆக ரொம்ப அழகா இருள் நிறைந்துள்ள கூறு இருள் அது துறந்திடம் ஓட்டுகின்ற விரட்டுகின்ற ஞான சந்திரனே. இரவுல எது வெளிச்சம்னா ஒரு ஸ்லோகம் இருக்கு, பகல் எது சூரியன், இரவுல எதுன்னா நட்சத்திரம், அப்படியா சொல்லிட்டு கடைசியில் என்ன பண்ண சந்திரன், அப்புறம் எதுன்னா ஆத்மான்னு வந்து முடியும். ஏக்க ஸ்லோக்கின்னு நினைக்கிறாங்க. அழகா ஒரு கருத்து. துறந்திடம் ஓட்டுகின்ற ஞான சந்திரனே, சுகதுக்கம் என்ன வேதனைகளை கடந்தவர் நீங்கியவர், ஞானிகளுடைய எண்ணமாக இருப்பவர் சொல்றார். ஞானிகளுடைய நினைவு, அவர் நினைவில் எப்பொழுதும் நீதான் நிறைந்திருக்கின்றார், நீதான் நிறைந்திருக்கின்றார். நேசமே அன்பே நான் உங்களுடைய பக்கமே சொல்லிடுறார். நீங்கள் எந்த கட்சின்னா, நான் வீடுகளில் போனால் சும்மா வர மாட்டோம், குழந்தைங்கள்ட்ட பேசிட்டு நீ அம்மா பிள்ளையா அப்பா பிள்ளையா மூட்டி விட்டுட்டேன் கொளுத்து போட்டு, அது பாவம் தெரியாத இருக்கும். எது சொல்லும் அது ரெண்டுமே சொல்ல முடியாது, தவிக்கும். அது இங்க சொல்ற, நான் தங்களுடைய பக்கமே நின் பரம் யானே. அதனால என்ன, நீ தான் எனக்கு பொறுப்பு, நீ தான் என்னை காப்பாற்றணும்னு சொல்லிடுற. இன்ப துன்பம் எனும் வாதனங்களை கடந்த ஞானிகள் உள்ளத்து இறைவன் சுயம் பிரகாசமாக இருந்து கொண்டிருக்கின்றான். சுயம் பிரகாசம் அதனையே துன்பமும் இன்பமும் ஆகி நின்ற வாதனையை கடந்தவர் நினைவே நேசமே சொல்றார். அவர் எப்பொழுதும் அவருடைய நினைவாகவும் அவருடைய நேசத்துக்குரியதாக நீதான் இருக்கின்றார், வேற இல்லை. நான் உனது அடிமை சொல்றார், அடைக்கலம் ஞானே. அப்படிப்பட்ட என்னை உய்வித்து இன்பு அருள் செய்வது உன் கடமை சொல்லிடுறார். பொறுப்பு உன்னுடையன்னு சொல்லிடுறார். பொறுப்பத்துக்கு போட்டுடும். அது ரொம்ப நல்ல ஒரு அப்பா உன் இடத்துல சொல்லிட்டேன் நீ பார்த்துக்கண்ணா, அப்பாடி ஒரு பாரம். நம்ம சில நேரத்தை போவோம், நமக்கு ரொம்ப வேண்டி மட்டும் மனசு இது மாதிரி இருந்தால் சொல்லிட்டு வந்தோம், மனசு நிறைவாயிடும். ஏதோ வந்த சொல்லிட்டேன், அப்போ இறைவன் எடுத்து சொல்லி முடிச்சுட்டா உன்னுடைய பொறுப்பு பார்த்துக்க, அவ்வளோதான். நின் பரம் யானே, நான் உன்னுடைய பரம் தான், நீ தான் என்னுடைய எனக்கு பொறுப்பு, அவ்வளோ. பாடல் கருத்து பார்ப்போம். அந்நாளில் சனகன் முதலிய முனிவர் நால்வருக்கும் ஒளிநெறி காட்டி அன்புடை ஒளிப்பிழம்பே அறிவு கடவுளே. தட்சிணாமூர்த்தி அறிவு கடவுள். அவர் வந்து குரு பயிற்சிக்கான நவகிரகத்தில் இருக்கக்கூடிய பிருகஸ்பதி இல்லை, ஞாபகத்தை வச்சுக்கணும். செம்மையான பொன்னம்பலத்தில் 3 கண்ணும் நீலகண்டமாய் விளங்கி தோன்றும் பர ஆகாசமே, பெரிய ஆகாசமே. என்னுள் நிறைந்துள்ள மிகுந்த அறியாமையாக இருளை விரட்டி ஓட்டுகின்ற பேரறிவே. இருளை விரட்டி ஓட்டுகின்ற பேரறிவுன்னு என்ன? இருள்னா இங்கே என்ன? அறியாமை. அறியாமை அகற்றுகின்ற அறிவை சொல்லி அர்த்தம், பேரறிவே. துன்பம் இன்பம் ஆகிய 2 வாதனைகளையும் வேதனைகளையும் கடந்தவர். இன்பத்தையும் வாதனையும் சொல்லிடுறார், வேதனையும் சொல்லிடுறார். இன்பம் ஒரு வகையில் நம்ம கட்டி போடுறதா. 2 வாதனைகளையும் கடந்தவர், அவருடைய நினைவில் நிரம்பியவனே. அவருக்கு ஒரு நிறைவில் எப்போ நிறைந்திருப்பவனே, நிரம்பியவன், நல்ல வார்த்தை, நிரம்பியவன். பேரன்பே, நான் உன்னுடைய பொறுப்பில் இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லிடுறான். நின் பரம் யானே, ரொம்ப அழகா சொல்றார். அடுத்து 10வது பாடல். யானெனல் காணேன் பூரண நிறைவில் யாதினும் இருந்த பேரொளி நீ தான் என நிற்கும் சமத்துற என்னை தன்னவன் ஆக்கவும் தகும் கான் வானென வயங்கி 1 2 எண்ணா மார்க்கமாம் நெறி தந்து மாறா தேனென ருசித்து உள் அன்பரை கலந்த செல்வமே சிற்பர சிவமே யானெனல் காணேன் பூரண நிறைவில்
யாதினும் இருந்த பேரொளி நீ தானென நிற்கும் சமத்துர எண்ணை தன்னவன் ஆக்கவும் தகும் கான் வானென வயங்கி ஒன்றிரண்டு எண்ணா மார்க்கமாம் நெறி தந்து மாறா தேனென ருசித்து உள் அன்பரை கலந்த செல்வமே சிற்பர சிவமே. அடியவன் நின் திருவருள் வியாபகத்தில் கலந்த பொழுது யான் என்று தனியாக காணப்படவில்லை. அழகா ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு 10 நாள் 15 நாளைக்கு முன்னே வந்திருந்தார் சாமி. அகம் பிரம்மாவுக்கு சொன்ன ஒரு கூட என்ன சாமி பேதம்லாம் இருக்கு? ஒரு பேதம் இல்லையே, என்ன பேதம் இருக்கு? இந்த உலகத்தில் இருக்க பேதம் எல்லாம் அகம் பிரம்மாவுக்கு அடங்கி போச்சுன்னார். உண்மைதான். அப்புறம் அங்கே எங்கே ஜாதி இருக்குது, குலம் இருக்குது, கோத்திரம் இருக்குது, நாடு இருக்குது, நகரம் இருக்குது, மொழி இருக்குது, என்ன இருக்குது சார்? அகம் பிரம்மாசி எல்லாத்தையும் அடித்து ஒன்றா ஆக்கிடுச்சு சாமின்னா. சாதாரண ஒரு ஆள். உண்மைதான். அகம் பிரம்மாசி முடிஞ்சு போச்சு, எல்லாத்தையும் அதுக்குள்ளே போயிடுச்சு சாமி. நல்லா சொன்னார், புரிஞ்சுதான் சொன்னார். ஆச்சரியமாக இருந்தது. சாதாரணமாக இந்த வார்த்தையில் ஆழத்தை எவ்வளோ அழகாக புரிஞ்சு இருக்கிறார். அகம் பிரம்மாசி எல்லாம் அடங்கிடுச்சு சாமி. அங்கே எங்கே பேதம் இருக்குது, வேற்றுமை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுமே சொல்ல முடியாது. இவருக்கு உள்ள நாலேஜ் இருக்கா? சும்மா சொல்கிறாருன்னா இல்லை. அகமரமாசி எல்லாம் அடங்கிடுச்சு சாமி. உண்மை தாம்பா, கரெக்டாக சொல்கிறீங்க. யான் எனது காணேன்னு சொல்கிறார். யான் எனது எதுவுமே இல்லை. யான் எனது பொய், எனது என்பதும் பொய், யான் எனது ரெண்டுமே பொய் தான், தோற்றம். நினது என்பதும் பொய், நீ எனது பொய், அதுவும் தோற்றம் தான். அங்கே என்ன இருக்குன்னா ஒன்று தான் இருக்குது. அது எதுன்னா அதுதான் நான், வேற இல்லை. வேற இல்லை, இல்லவே இல்லை, இல்லை இல்லை இல்லவே இல்லை. வேற எங்கேயும் கேட்டா போல எடுத்துக்காதீங்க. அதுதான் இருக்கு. அந்த ஒன்றாக தான் நான் இருக்கேன். அகம் பிரம்மா அஸ்மி. இந்த பிரம்ம அஸ்மின்னு சொல்றது கூட ஆள் இல்லை, அகமன்றத்தோடு நின்று போயிடுச்சு. யார் இருக்காங்க சொல்றது? அங்கே பிரம்மம் இருக்கா, ஆத்மா இருக்கா? எது இருக்கா அதுதான் இருக்கு, அதுதான் நானா இருக்கேன். முடிஞ்சு போச்சு. பிரம்மம் ஒக்கட்டே, பர பிரம்மம் ஒக்கட்டே, ஒன்று தான் இருக்கு. அழகா சொல். யானெனல் காணேன் பூரண நிறைவில் யாதினும் இருந்த பேரொளி நீ அறிவாய் இருக்குன்னு சொல்றார். அங்க நான் என்பது காணோன்றார். எதுல? பூரண நிறைவில். அந்த இறை ஞானத்தை, சிவஞானத்தை பெற்றவர் சிவஞானத்தை அழிந்து இருக்கும் நிலையில் யான் என்கின்ற தற்போதம் இல்லை. அதெல்லாம் கழன்று போச்சா. நமக்கு மரம் கழண்டு போது, முட்டி கழண்டு போது, அதான் தெரியுது. இங்க எல்லாம் கழண்டு போச்சா, எல்லாம் தானே விலகி சென்று விட்டது. யாருக்கு? அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசியை புரிந்தவர்களுக்கு, நான் அந்த ஆத்மாவாக இருக்கிறேன் தெளிந்தவர்களுக்கு யான் என்கிற தனித்தன்மை, இண்டிவிஜுவாலிட்டி இல்லைன்றார். கடல்ல எல்லா நதியும் கலந்த பிற்பாடு அங்கே கங்கை இருக்கா, காவேரி இருக்கா, யமுனை இருக்கா, நர்மதை இருக்கா, சிந்து இருக்கா, என்ன இருக்கு? எல்லாம் கடலாயிடும். அது போல தனித்து சொல்லவே முடியாது. ஒரு யானெனல் காணேன் பூரண நிறைவு, முழுமையான அந்த நிறைவில் ஞான் சொல்லுகின்ற தனியாக ஒன்றுமே இல்லைன்றார். ரொம்ப யோசிக்கணும். அமைதியாக உட்காந்து இதுக்காக நேரம் கொடுத்து யோசித்து மனசில் அப்படியே இந்த ஊறுகாய் எப்படி அம்மாலாம் போட்டு வச்சாங்கன்னா அப்படியே ஊறுதோ, அல்லது குலோப் ஜான் எப்படி அந்த ஜீராவில் ஊறிக்கிட்டு இருக்கோ, அந்த கூட நாம அது புரியும். யானெனல் காணேன் பூரண நிறைவு. நல்ல வார்த்தை இது. பூரணமே போதும், நிறைவுன்னு வேற போட்டார். நான் வேற மாதிரி புரிஞ்சுட்டு போறேன். பூரண நிறைவில் யாதினும் இருந்த பேரொளி நீ. பூரணனாகி நீ தான் எல்லாவற்றிலும் இருந்த பேரறிவுன்னு சொல்ல. பேரொளின்னு அறிவுன்னு சொல்லி அர்த்தம். அங்கே அறிவு என்பது உபச்சாரமான வார்த்தை தான். அங்கே எந்த ஒன்று இருப்பதனால் அந்த இருப்பின் நாம் அனைத்தும் அறிகின்றோமோ அந்த அறிவிக்கின்ற அந்த ஒன்றுக்கு பெயர் என்ன சொல்லுவோம்? அறிவுன்னு தான் சொல்லுவோம். அது நாம சொல்ற வார்த்தை. அதுக்கு ஒன்றே அந்த பேர் இல்லை. பூரண நிறைவு யாதினும் இருந்த பேரொளினி தானென நிற்கும் சமத்துர எண்ணெய். அகண்டாகார போன பேரொழியில் பிழம்பாக இருப்பவன், அறிவு ஸ்வரூபமாக இருப்பவன். அதுதான் பூரண நிறைவு யாதினும் இருந்த பேரொழி சொன்னார். ஞான நிலையில் அபேதமாக இறைவனுடன் கலந்து இருப்பார். பேதம் இல்லை. ஒரு சாமி பேர் அபேதானந்தா இருக்கார், திருநெல்வேலியில் இருக்கார். இப்போ இடத்துல நம்ம சுவாமிக்கு கூட ஓங்கார சாமிக்கு சன்னியாசி தீட்சை வாங்கினவர் அபேதானந்தர். பேதம் இல்லை.
இறைவனோடு கலந்திருப்போர் ஞானிகள். அதை நீதான் என நிற்கும் சமத்துர அபேதத்தால் நானே பிரம்மம் அகம் பிரம்ம அஸ்மி என்று தானவனான தன்மையினால், தான் அவனான, அவன் ஆகிறதுக்குள்ள இல்லை, அவனாக தான் இருக்கேன், நான் தெரியாதனால வேற தனியா இருக்கன்னு நினைச்சேன், அறிஞ்ச பொழுது நான் அவனாக இருப்பது எனக்கு புரிந்தது. அப்படிதான் எடுத்துக்கணும். ஆகிறது என்பதற்கு ஒரு எல்லாம் உபச்சார வார்த்தை தான். உண்மையில் அது அதுவாக தான் இருக்கு, அது மட்டுமா தான் இருக்கு, நாம அதுவாக தான் இருக்கிறோம். நம்ம அடிக்கடி கேட்போம், நான் ஆத்மான்னு யாரோ சொன்ன பிற்பாடு தான் ஆத்மாவா, அதுக்கு முன்னே ஆத்மாவா இல்லையா, தெரிஞ்ச பிற்பாடு தான் ஆத்மாவா, அதுவாக தான் இருக்கேன், தெரிய வச்சார். அதனால தான் சொல்லும், சாஸ்திரமானது ஞாபகப்படுத்துவது தான், நமக்கு நினைவூட்டுகின்றது. நீ அதுவாக தான் இருக்கேன்னு சொல்லி நான் மறந்துடுறேன். சாஸ்திரம் ஏதோ ஒன்று கொண்டு வந்து கொடுக்கல, ஞாபகப்படுத்துவது. சாஸ்திரமே ஞாபகப்படுத்துவதுன்ற ஒரு வார்த்தை, அழகான வார்த்தை பெரிய உபயோகப்படுத்து. ஞாபகப்படுத்து, என்ன ஞாபகப்படுத்து, அடிக்கடி மறந்துடுறேன், என்ன ஞாபகப்படுத்து. ஞாபகம் அபேத அறிவினால் நானே பிரம்மம் அகம் பிரம்ம அஸ்மி தானவனான தன்மையில் ஆனந்தத்தில் அழுந்திருக்கின்ற நிலையை தன்னவன் என்பது. தன்னவன், தன்னவன்னா எல்லா வார்த்தை உபச்சார வார்த்தை, ரொம்ப புரிஞ்ச நிலையில் அவன் தான் நான். இங்கே ஒருத்தர் தன்னவன் சொல்லிச்சுன்னா அவனுக்கு தொண்டன் அப்படியே அர்த்தம் எடுத்துக்கலான்னு, அது இருமைகள்ல அப்படி எடுத்துக்கலாம். அது ஒன்று இரண்டு எண்ணா மார்க்கம், அது கூட சுத்த அத்வித மார்க்கம் சொல்றாரு. அத்வைதம் புரிஞ்சு போச்சு, அது என்ன சுத்த அத்விதம், ஒரு வார்த்தையை சொல்றாங்க, சுத்த அத்வித மார்க்கம். வான் என்றால் எல்லாருக்கும் வழங்கும் தன்மை உடையது. வான் என வயல். ஆகாசம் இருக்கே, அது யாருக்குன்னா நான் ஆகாசம் நான் உனக்கு இல்லைன்னு சொல்லுமா? எல்லாம் இதில் இருக்கேன்னா அதில் தான் இருக்கும், எல்லா வீட்டுக்கும் அதுதான் இடம் கொடுக்கும். அவகாச தாத்து, எல்லாத்துக்கும் இடம் கொடுப்பது பேர் தான் ஆகாச லட்சணமே. அதில் தான் எல்லாம் இருக்கு, அதை கடந்து எதுவும் இல்லை, அதுதான் எல்லாருக்கும் எங்கேயும் இருக்கு. அதனால தான் ஆகாசத்தை இறை தத்துவத்துக்கு உதாரணமாக நம்ம சொல்லுவோம். எல்லாருக்கும் வழங்கும் தன்மை உடையது. ஒன்று இரண்டு என்ன என்று சொல்ல முடியாத மார்க்கம், அந்த செந்நெறியை வழியை அழித்து எனக்கு அருளி மாறுபடாத தேன் என்று சொல்லும்படி ருசித்து. தேன் என்பது ஒரு இன்பத்துக்காக அந்த ருசியை உயர்ந்ததாக சொல்லுவாங்க. தேன் என்பது என்ன, எல்லா மலர்களிலும் இருந்து கொண்டு வந்து தேனீக்களால் சேர்க்கப்பட்ட உயர்ந்தது ஒரு சுவையுடைய ஒரு பொருள் தேன். செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே இந்த தேன் வந்து பாயுது காதலில்லைன்னு சொல்லி சொன்னால் யாரோ ஒரு ஆழாக்கு தேன் கொண்டு காதலை விட்டுட்டாங்க அர்த்தம் இல்லை. அந்த இனிப்புக்காக சொல்றது, அவ்வளோ ஒரு இனிமை உடையது நம்முடைய தமிழ் மொழி என்ற அர்த்தத்தில் சொல்றது. அது போல தேன் என ருசித்து அன்பர்களை உள்ளத்தினிடத்தே கலந்து கூடி நின்ற செல்வமே, சிற்பரமே, ஞானமயமே, சிவமே. சிவம் சொல்லிச்சா இங்கே மங்களம் சொல்லாரு. இவ்வளோ தூரம் சொன்ன பிறகு சிவம் சொல்லி சொன்னால் இது சூழாயுத பாணியாக ஜடாதாரியா இது கையில் ஒரு மான் மழுவோடு இருக்கிற அப்படி ஒரு அர்த்தம் எடுத்துப்பான்னா, சிவன் சொல்லி தான் மங்களமே. நம்மளோட வாழ்க்கையில் மங்களம் எது? மோட்சம்தான் நம்ம அடைய வேண்டிய உயர்ந்த ஒன்று, அதுதான் மங்களம். சில பேர் மங்களம் பாடிட்டாருன்னா அது வேற அர்த்தத்தில் போயிடும். சிவம் சொல்லி சொன்னால் மங்களம் சொல்லி ஒரு அர்த்தம் இருக்கு. சிவம் சொன்னால் மங்களம், நமக்கு நன்மையே அருள்பவம். சங்கரன் சொல்லி சொன்னால் ஷம் கரோதி, நமக்கு நன்மையை அளிப்பவர். சிவம் என்ற வார்த்தைக்கு மங்களம் சொல்லி அர்த்தம், சங்கர் என்ற வார்த்தைக்கு மங்களம் சொல்லி அர்த்தம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, சிவனெல்லாம் நம்ம வீட்டில் வச்சு கும்பிடக்கூடாது, அப்படிலாம் இல்லை. சிவம் என்பவன் நம்ம அவன் அடைபவர்களுக்கெல்லாம் மங்களத்தே நன்மையே தருபவன். நம்ம வாழ்க்கையில் அடைய வேண்டிய மங்களம் எது தெரியுங்களா? ஞானம்னா, மோட்சம்னா, முக்தி தான். அதுதான் ஒரு ஜீவன் தன் வாழ்க்கையில் பெற வேண்டிய மங்களம் தான் சொல்றேன். சிவமேன்னா மங்களமே. பூரணம் சொல்லிச்சா முழுமையாகிய நிறைவில் சர்வ வியாபகத்தில் நான் என்று சொல்லுவதை காணேன், அறிகிலேன். பூரணத்தில் நான் தனியாக உள்ள அந்த தன்மையை நான் காணவில்லை. எப்படி நதிகள் எல்லாம் கடல்ல கலந்த பிற்பாடு தனித்தன்மை இல்லையோ அது போல நான் அந்த பூரண நிறைவில் தனித்தன்மையை நான் காணவில்லை. பாடனுடைய கருத்து பார்ப்போம். வெளியென விளங்கி ஒன்று இரண்டு என்று சொல்லாத ஒரு நெறியை தந்தருளி இனிப்பில் மாறுபடாத தேனை போல சுவை தந்து உனது அன்பரோடு இரண்டர கலந்த இருக்கக்கூடிய செல்வமே, அறிவுமயமாகிய மேலான செம்பொருளே, யான் என என்னை வேறுபடுத்தி புரிந்து அறியாதபடி எல்லாவற்றிலும் முழு நிறைவாக இருந்த பேரொளி பிழம்புனி அறிவு சொரூபுண்ணி தானென நிற்கும் நடுநிலையில் என்னை தனக்கு உரியவனாக ஆக்கி கொள்ளும் தகவும் உன்னிடத்துல தானே இருக்கு, நீ தான் என்னை அப்படி பண்ணணும்னு சொல்லி கேட்க.
தன்னை ஒருவர் தலைப்பு. இது இந்த பதிகமானது இதோட 10 பாடல்களுடன் நிறைவு பெற்றது. அடுத்த ஒரு தலைப்பு என்ன? இதோட 311 பாடல்களை நாம் பார்த்துருக்கிறோம். 110 வகுப்புகளில் தாய்மலர் பாடல். தாய்மன சுவாமியுடைய கருணை தான், பகவானுடைய அனுகிரகம், குருநாதருடைய ஆசீர்வாதம் பார்த்துருக்கோம். இப்போ 23வது பதிகம் தலைப்பு தன்னை ஒருவர். தன்னை ஒருவர் வந்ததுக்கு காரணம் இந்த பாட்டில் எடுத்தோடனே தன்னை ஒருவர் கரிவரிதாக வந்ததுனால அங்கே சிவன் செயலால் யாதும் ஒருமனத்தே இருக்கு, அதாவது சிவன் செயல். தன்னை ஒருவர்ன்றதுனால இந்த தலைப்புக்கு தன்னை ஒருவர் சொல்றாங்க. 23வது தலைப்பு தன்னை ஒருவர்க்கு அறிவு அரிதாய் தானே தானாய் எங்கும் நிறைந்து முன்னற்கரிய பரவெளியாய் உளவா அமுதாய் ஒளி விளக்காய் என்னுள் கலந்தாய் யான் அறியாது இருந்தாய் இறைவா இனியேனும் நின்னை பெறுமாறு எனக்கு அருளாம் நிலையை கொடுக்க நினையாயோ. தன்னை ஒருவர்க்கு அறிவு அரிதாய் தானே தானாய் எங்கும் நிறைந்து முன்னற்கரிய பரவெளியாய் உளவா அமுதாய் ஒளி விளக்காய் என்னுள் கலந்தாய் யான் அறியாது இருந்தாய் இறைவா இனியேனும் நின்னை பெறுமாறு எனக் அருளாம் நிலையை கொடுக்க நினையாயோ. எளிமையான சொற்கள், நமக்கு பரிச்சயமுடைய சொற்களாக சொல்லி அழகான கருத்துக்களை எல்லாம் அழகாக புரிய வைக்கிறார். தமிழில் வேதாந்த தத்துவத்தை சொல்கிறது கொஞ்சம் கடினம்னு நினைக்கிறோம். தாண்டவராஜ சாமியுடைய கையில் நினைத்து படிக்கும்பொழுது பார்த்தா தெரியுது, சாஸ்திரங்களில் எங்கெங்கெல்லாம் கடவுடா நமக்கு நமக்கு அப்படி சொல்லணும். சமஸ்கிருத பாட்டில் கூட அவ்வளோ அர்த்தங்களை எவ்வளோ அழகாக தமிழில் மேலோட்டமாக பார்த்தா தெரியுதில்லை, உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா தான் பொன்னம்பல சாமி உரை மற்றவங்க உரை சம்பிரதாயமாக கேட்ட போது தான் இவ்வளோ அர்த்தம் இந்த பாடலுக்குள்ளே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கா, அப்போ தான் தெரியும். ஒரு இடத்துல நேர்மறையாகவும் எதிர்முகமாகவும் அந்த பிரம்மத்துவ லட்சணங்களை அழகாக சொல்லிடுறார். இந்த சச்சிதானந்த பதத்துக்கு கைவில் நாணயத்தை போல வேறு எங்கேயுமே நீங்கள் விளக்கம் பார்க்க முடியாது. சத்தியம் ஞான அனந்தம் பிரம்ம என்று கைத்திரியம் உபயோகித்திருந்தாலும் கூட அந்த வார்த்தையை அந்த சச்சிதானந்தமாக இருக்கக்கூடிய பொருளை விளக்கறதுல அதுக்கு இணை இல்லை. அப்படிலாம் ஒரு பெரிய அழகான போர்ஷன் இருக்கு. சில இடத்துல விளங்கி கொள்ளாத சில அர்த்தங்களை சில இடத்துல நம்மளால் விளங்கி கொள்ள முடியும். அதுக்காக என்ன பண்ணால் முறையாக ஒழுங்காக கிடைச்சத பாடங்களை ஒழுங்காக படிச்சிடணும். நமக்கு நல்லா தெரியும் நினச்சிருப்போம், ஆனால் எங்கேயோ ஒரு நமக்கு தெரியாத ஒரு பிசுறு இருக்கும், அது ஒரு இடத்துல நீக்கிடுறாங்க கேட்கறதுக்கு மூலம் நல்லா இருக்கும். அதுபோல் இங்கே பாருங்கள், இறைவனே நீ என்னுள் கலந்திருந்தும் கூட அறியாதிருக்கின்று. ஆகவே என்ன பண்ண, இனி ஏன் உன்னுடைய திருவருள் நிலை எனக்கு கொடுக்க நீ நினைக்கணுன்ற அவன் அருளால் அவன்தாள் வணங்கி சொல்லுவ நீ எனக்கு நினைச்சு என்னுடைய அருளுக்கு. தாயொத்து அடியார்கரும் சச்சிதானந்த தற்பரமே. தாயை போல இருந்து இப்போ குழந்தைகள் பையங்க மறந்துடுவாங்க, குழந்தைகள் மறந்துடும், அம்மா மறக்குமா? மறக்கவே மறக்க. அந்த ஜென்மா இருக்கிற வரைக்கும் அந்த மனசுல தன்னுடைய குழந்தைகளை ஒரு நாளும் மறந்தே இருக்காது. கணவனை மறந்தாலும் மறந்துடும், பிள்ளைங்களை மறக்காது. அதுதான் அம்மா இல்லையா? தாராத அருளெல்லாம் தந்தருள மௌனியாய் தாயனே கருணை காட்டி சொல்லு. தாய் மறக்கவே மறக்காது. அது போல இங்கே நீ என்னை எப்பவுமே உன்னுடைய உள்ளத்துல என்னை நினைச்சு எனக்கு அருள் புரியும். இவன் ஏழை நமது அடிமை என்று உனது திருவுளத்தில் இருந்ததோன்னு கேட்பார். உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் ஒருத்தர் இருக்குன்னு சொல்லி வீட்டில் கேட்போம். ஏங்க வீட்டில் மனைவின்னு ஒருத்தருக்கு தெரியுதா? ஆஃபீஸே கட்டிக்கிட்டு இருக்கீங்களே, என்னையும் கட்டிக்கிட்டு வந்தீங்க, ஞாபகம் இருக்க வேணும் கேட்குற பாருங்க. அது போல இறைவன் அங்கு இங்கு என்று கூற முடியாதபடி எங்கும் நிறைந்து அறிவே வடிவாகி நின்றிருத்தலாலும் நிறைந்திருத்ததாலும் ஆன்மாக்கள் காண முடியாதபடி அவர்களை மறைத்து வைத்திருக்கின்றது மறைப்பு சக்தி. என்னுள் நீ கலந்திருந்து கூட நான் மறந்திருக்கிறேன். எப்படி நான் மறந்தேன்? தன்னை ஒருவருக்கு அறிவு அரிதா.
தானே தானாய் எங்கும் நல்ல அர்த்தம் உள்ள இந்த வார்த்தை இது. இறைவன் எங்கும் பெருவெளியாய் நிறைந்து ஆன்மாக்களுக்கு இன்பம் செய்து அறிவாக நிற்கின்ற ஒளிப்பிழம்பாக இருப்பவன். இந்த ஒளின்ற வார்த்தையில நம்ம போட்டு போட்டு கொஞ்சம் சங்கடப்பட்டுரும். அறிவாக இருப்பவன், உன்னற்கரிய பரவெளியாய் உலவ அமுதாய் ஒளி விளக்காய் எண்ணுட்கலந்தாய். இந்த மறைப்பு சக்தியினால் அறியாமையினால் மறைப்புண்டு கிடைக்கிறதுனால இறைவனை காண முடியாது இருக்கிறதுனால யான் அறியாது இருந்தாய் சொல்றார். எனக்கு தெரியாமே இருந்துட்டேன்னு சொல்றார் இறைவனை பார்த்து. ஆக உன்னுடைய திருவருள் இருந்தால் உன்னை நான் காணுமாறு இந்த அறிவுமாறு செய்யலாம். அப்படி நமக்கு திருவருள் பண்ணாருன்னா என்ன பண்ணுவார்? நேராக கொண்டு வந்து ஒரு பேக்கெட்டில் சொமோட்டோலையோ ஸ்விக்கிலையோ பேக்கெட்டில் கொண்டு வந்து இந்தாப்பான்னு கொடுத்துட்டு போயிடுவாரா? இல்லை கொரியரில் கொண்டு கொடுத்துட்டு போவார் ஒரு பேக்கேஜில்? இல்லை, குரு மூலமாக அறிவை கொடுப்பார். அதுதான் இறைவனுடைய திருவருள். இறைவனுடைய திருவருளுக்காரனுடைய உச்சம் எது சொல்லி சொன்னால் நல்ல ஒரு குருவை கொடுத்து சாஸ்திர அறிவை நமக்கு வழங்கிடுவார். அதுதான் அவர் பண்ணுற பெரிய அனுகிரகம். அது நமக்கு புரியும். இறைவனுடைய பெரும் கருணை அதுதான். நல்ல சத்குருநாதரை கொடுத்து சம்பிரதாயமான இந்த அறிவை நமக்காக நேரம் கொடுத்து. இந்த வாழ்க்கையில் நம்ம பண்ணுற ஒரு பெரிய தப்பு எல்லாருமே பண்ணுறோம். என்ன தெரியுங்களா? நாம் கரு உருவானதுலேருந்து நமக்கு எவ்வளோ நேரம் கொடுத்து அம்மாவும் அப்பா வளர்த்துருப்பாங்க. அவங்களுடைய வயதான காலத்து பிள்ளைங்களும் எனக்கு நேரமே இல்லை, உட்காந்து போய் நேரமே இல்லை, எனக்கு உன்னால் முடியலன்னு சொல்லிச்சுன்னா எவ்வளோ நேரம் கொடுத்து நம்ம வளர்த்துருக்கு. நேரம் கொடுக்கணும் இல்லையா? அது போல் குருவும் நமக்கு எவ்வளோ நேரம் கொடுத்து. இப்போல்லாம் அப்படிலாம் குருமார்கள் கிடைக்கிறது கஷ்டம்தான். எவ்வளோ நேரம் அவங்க கூட இருந்து எவ்வளோ சர்ச்சைகள், எவ்வளோ விஷயங்கள், எவ்வளோ அறியாமை நம்ம கேட்ட கேள்வியெல்லாம் அவர் நமக்கு பொறுத்து கொண்டு நமக்கு அந்த அறிவை கொடுத்தாங்க. இப்போ நினைக்கும் பொழுது பார்த்தா கூட பெரிய ஒரு ஆச்சரியமாக தான் இருக்கு. இன்னைக்கு யாரும் அப்படிலாம் குருமார்கள் கூடவே இருந்து அந்த அறிவை கொடுக்கறதுக்கு அந்த மனநிலையும் இல்லை, அப்படி சேர்ந்திருக்க சிஷ்யர்கள் பக்குவமும் இல்லை. அதெல்லாம் நமக்கு வழங்கப்பட்டிருக்குன்ற போது நினைக்கும் போது தான் பெரிய ஆச்சரியமாக இருக்கு. 30, 33, 34 வருஷங்கள் சுவாமியோட அப்படி கூடவே இருந்ததுடைய பெரிய இது. ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஒவ்வொரு அசைவும் நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்படி இருந்து தான் நம்ம அந்த அறிவை பெற முடியும். அதுக்கெல்லாம் அது ஒரு பெரிய ஒரு அனுகிரகம் தான், சந்தேகம் இல்லை. அது இதுக்கு சொன்ன நேரம் இல்லைன்னு சொல்கிறோம் பாருங்க. அம்மா அப்பா நீங்கள் நேரம் இல்லைன்னு சொல்லியிருந்தா என்ன ஆகியிருக்கும்? எவ்வளோ நேரம் கொடுத்தாங்க. அவங்களுக்கு வயதான காலத்து ஒரு 2 வார்த்தை, என்னம்மா சாப்பிட்டியா, எப்படி இருக்க, உடம்பு எப்படி இருக்கு, 2 வார்த்தை கேட்குறது. எங்கெங்க நேரம் இருக்கு? சொல்லவே கூடாது. ஆனால் அவன் பண்ணக்கூடாது. என்னென்றா இந்த உடம்புல இந்த பிறவில இந்த அம்மா இது அவ்வளோதான். அடுத்து இந்த உடல் போன பிற்பாடு இனி அது நிச்சயமாக கிடையாது. எத்தனை பிறப்போ எத்தனை இறப்போ எனக்கு நீ அளித்தார், எத்தனை தாய் எத்தனை தந்தை அதுவும் தெரியாது பல பிறவிகளை. இந்த பிறவியில் இருக்கும்பொழுது அந்த மனசில் இந்த மனித உடல்லேருந்து மனித மனதில் எதோ இருக்க அந்த உறவுகளை ஆனர் பண்ணி அதோட ஆசீர்வாதத்தை வாங்குற பெரிய விஷயம். குரு இடத்துல அப்படி தான். எதுக்கு சொல்ல வந்தோன்னா, தாயை போல நமக்கு கருணை செய்து இந்த அறிவை கொடுத்தாரு. அன்னை போல அருள்மிகுக்கும் மண்ணும் ஞான வரதனே என்னையே எனக்கு அளித்த நின்ன ஞானம். அம்மாவை போல கூட இருந்து அவ்வளோ நேரத்தை கொடுத்து அறிவை கொடுத்து கூடவே இருக்கிறதுக்கு வாய்ப்பும் கொடுத்து அந்த அறிவை. அது என்ன சொல்லி சொன்னால் இறைவனுடைய பெரும் கருணை எங்கே இருக்குது சொல்லி சொன்னால் நமக்கு கொடுக்குற அந்த சத்குருநாதர் மூலமாக தான் அருள். அந்த திருவருள் இருந்தால் நின்னை காணுமா, உன்னை பார்க்க முடியும்னு சொல்கிறேன். நின்னை பெருமாறு எனக்கு அருளை நிலையை கொடுக்க நினையாயும், நீ நினைக்க மாட்டியான்னு கேட்குறார். நினச்சிட்டார். அதனால தான் நம்ம உட்காந்துலாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். தன்னை என்றால் உன்னை, இறைவனை குறித்த ஒரு வார்த்தை. ஒருவர் என்றது இந்த அழுக்குகளினால் மறைப்புண்டு கிடப்போராகிய நம்மை குறிக்கின்றதான். அகக்கண் புறக்கண்களால் அறிய முடியாமையா என்னுள் மறைந்து இருக்கக்கூடிய இந்த ஆன்மாவை எனக்கு அறிவித்து தெரிவித்து உணர்த்தி புலன்களாகிய கண்களால் மனமாகிய கண்கள் இவைகளினால் மறைப்புண்டு கிடக்கக்கூடிய என்னை பற்றிய அறிவை. ஆமாம், அதுதான் சொல்கிறேன். அப்படி இருக்கக்கூடிய என்னை நின்னை பெருமாறு எனக்கு அருளாம் நிலையை கொடுக்க நினையாய். உன்னை அறிந்து கொள்வதற்காக ஒரு நிலையை எனக்கு கொடுக்க நீ நினைக்கணும்னு சொல்லி சொல்கிறார். இறைவன் எங்கும் நிறைந்துள்ளமையை எங்கும் நிறைந்து சொல்லி சொல்கிறார். தன்னை ஒருவர் கரிவெறிதாய் தானே தானே எங்கும் நிறைந்து உன்னற்கரிய பரவெளியாய் உலக அமுத ஒளி விளக்காய் என்னுட்கலந்தாய் யான் அறியாது இருந்தாய் இறைவாய் நீ நின்னை பெருமாறு அந்த நிலையை எனக்கு அருள் செய்யது. நல்ல அழகான பாடல். தானே தானே இந்த உலகம் எங்கே இருக்குன்னா தானே தானே
விஸ்வரூப தரிசன யோகத்தை பார்க்குறோமே, அந்த முகவரி அப்படியே இங்கே ஞாபகப்படுத்து. அவரே இந்த உலகமாக மாறி அமைந்தார். இப்போ ஒரு கொயன் ஒரு பானை பண்ணுன்னா எங்கே மண்ணை கொண்டு வர்றான், எங்கே தண்ணி கொண்டு வரான், செய்கிறதுக்கு மட்டும் பொறுப்பு. இந்த உலகத்தை படைக்கிறது பகவான் எங்கேருந்து பொருளை கொண்டு வந்தார்னா, ஒரு பொருளை கொண்டு வந்து அதை யார் படைச்சாருன்னு ஆகிடும். அப்போ இந்த உலகத்தை என்ன பண்ணார், தானே இந்த உலகமாக மாறி அமைந்தார். எப்படி ஊர்ணன் அப்படின்னு சொல்கிறார் பாருங்க முண்டகோபனிஷத்துல. அவரே இந்த உலகமாக மாறி அமைந்தார் அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த உலகமும் இறைவனும் வேறு வேறு இல்லை, அவர் தான் அனைத்துமா இருக்கார். அது புரியிடும், அது தெரியலும். அவரையே பார்த்துட்டு அவர் எங்கன்னு சொல்லி கேட்குற போல இருக்கு. தானே தானாய் எங்கும் நிறைந்து, இதில் சச்சிதானந்த சத்ஸ்வரூபத்தை ரொம்ப அழகாக தானே தானாய் எங்கு நிறைந்த தன்மை எதனால் வந்தது, இறைவன் தன்னுடைய சத்தம்சத்தினால் எங்கு நிறைந்திருக்கு. ஏனென்றால் அவரே இந்த உலகமாக மாறி இருக்கும்போது அவர் தவிர்த்து எங்கே இருக்கு. அதனால தான் அந்த அர்த்தம் தான் தூணிலும் இருக்கார், குறுமிலும் இருக்கார், அணுவுக்குள்ளே இருக்காருன்னு அர்த்தம். அப்போ தான் சரி வரும், இல்லைன்னா சரி வராது. சத்ஸ்வரூபமாகத்தான் அவர் எங்கு நிறைந்திருக்கிறார். சித்ஸ்வரூபமாக எல்லார் அறிவில் வீட்டு இருக்கிறார். ஆனந்த ஸ்வரூபமாக அனந்தமாக எங்கும் அவர் தான். அனந்தம் சொல்லிச்சுன்னா வரையறை இல்லாத, எல்லைக்குட்படாத, எல்லையற்ற அந்த தன்மையினால் அவர் சத்தாகவும் சித்தாகவும் எல்லையற்ற பூர்ணமாக இருக்கிறதுனால இங்கே ஆனந்தம்னு சொல்லி சொன்னார். அதுதான் இங்கே ரொம்ப அழகாக சொல்கிறார். இறைவன் எங்கும் நிறைந்துள்ளமை, எங்கும் நிறைந்து சொல்லி சொன்னார். தன்னை ஒருவரும் அறிய முடியாதபடி தானே தானாகும் எங்கும் நீக்கமர நிறைந்தும் எண்ணுதற்கு அருமையுடைய மேலான வெளியாய் கெடுதல் இல்லாத அமுதமாய் ஒளி வீசும் விளக்காய். ஒளி வீசும் விளக்குன்னா விளக்கு என்ன பண்ணுது, அது வெளிச்சத்தில் என்னென்னலாம் காட்டி தருகின்றது. எனக்கு அறிவாய் இருந்துன்னு நாத ஒளி காட்டி அமிர்த பிரபாக சித்தி அருளினர். அது போல இந்த இடத்துல அறிவாய் இருந்து நமக்கு அனைத்தையும் காட்டி கொடுத்திருக்கின்றாய். அப்படி இருக்கக்கூடிய நீ என்னுள் கலந்திருந்தாய். அப்படி கலந்த பின்னே என்னால் அறிய முடியாது இருந்தாய். அதுதான் பெரிய விசேஷம். என்னுள்ளே இருக்கிற என்னால் அறிய முடியாதுன்னா இருந்தா இறைவா, இனியேனும் என்னை பெறுமாறு எனக்கு உனது திருவருளாகிய நல்லருளை கொடுத்துதவ நினைப்பாயாக என்று சொல்லுகின்றார். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.